தற்போது காசாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் உண்மையில் அமெரிக்க அதிபர் தான் பேசுகின்ற போது கசாவில் தீர்வை எட்டப் போவதாக அவர் சொல்லியிருந்தார். இது ஒரு பெர்மனன்ட் சீஸ்ஃபயர் என்று நாம் சொல்லியிருந்தோம். அமெரிக்காவினுடைய அல் கசாம் இந்த படைகள் அமெரிக்கா இஸ்ரேலை எதிர்த்து அவர்கள் தங்கள் கருத்துக்களை மட்டுமல்ல களத்தில் நின்று போராடுகிறார்கள். கசாவில் பலஸ்தீனத்தினுடைய போராளி குழுக்களான அல் கசாம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய போரை புதிய யுக்தியை லான்ச் செய்வதன் மூலமாக அவர்கள் இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் ஃபோர்ஸை தற்போது வந்த நிலவரங்களின் அடிப்படையில் பெரும் தாக்குதல்களை நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த ஆபரேஷனில் இஸ்ரேல் ஒரு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை சந்தித்திருக்கிற இந்த நேரத்தில் கத்தர் ஒரு நீண்டகால போருக்கான விடிவான தீர்மானத்தை எடுப்பதற்கு அல்லது நிரந்தர போருக்கான முயற்சிகள் அமெரிக்காவின் ஆலோசனையின் பேரில் சென்று கொண்டிருப்பது செய்தியாக வந்திருக்கிறது. ட்ரம்புடைய த பாசிட்டிவ் ஸ்பீச் ஆன் கஸா ரெசல்யூஷன் அல்லது தீர்மானம் அதையும் அவர்கள் எப்படி முடிவு செய்திருக்கப் போகிறார்கள் என்பதையும் நாம் பார்க்கும். ட்ரம்ப் அடுத்த வாரம் இந்த சீஸ்ஃபயர் குறித்து காசாவினுடைய பேச்சுவார்த்தைகளுக்காக அவர் கோடிட்டிருப்பதும் ஒரு மிக முக்கியமான விவகாரத்தில் நாம் பார்க்க முடிகின்றது. ட்ரம்பினுடைய ஃப்ராக்சியாக பார்க்கப்படும் கத்தர் இந்த விவகாரத்தில் தலையிட்டிருப்பது அமெரிக்காவினுடைய சொல்லாடல்கள் அமெரிக்காவுடைய உத்தரவுகள் இல்லாமல் கத்தர் ஒருபோதும் இதில் ஈடுபடாது. ஆகவே இந்த ட்ரம்புடைய பாசிட்டிவ் ஸ்பீச் மட்டுமல்லாமல் ஜாயின் ஹின்சான் இஸ்ரேல் ஃபோர்ஸஸ் இஸ்ரேலுடைய சபதம் அடுத்து தாக்குதல் கத்தருடைய ஒரு வலிமையான முயற்சிகள் நிச்சயமாக ஒரு சீஸ்ஃபயர் பேச்சுவார்த்தைக்கான ஒரு புதிய நிலையை உருவாக்கி இருக்கிறது என்பதை நாம் முதற்கண் காசாவினுடைய செய்தியிலே பகிர்ந்து கொள்கிறோம். இன்று உயிரிழப்பை சந்திக்க முடியாத ஐடிஎஃப் வீரர்கள் யூதர்கள் ஒரு சூழ்ச்சியை அவர்கள் ஒரு மெனவரபிள் ஆக்டிவிட்டீஸ் அவர்கள் பண்ணியிருக்கிறார்கள். ஒரு கான்ஸ்பிரஸ் தியரி என்று வைத்துக் கொள்ளலாம். அதன் மூலமாக தங்களுடைய ஆயுதங்களை அபு சஹாபாப் என்று சொல்லக்கூடிய ரெபல்ஸ் குரூப்புகளும் பலஸ்தீனத்தினுடைய PLO இவர்களை எல்லாம் பயன்படுத்தி ஹமாஸை சிதைப்பதற்கான எல்லா முடிவுகளிலும் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அபு சஹாபாப் ரெபல்ஸ் ஹமாஸுக்கள் எதிரியாக அவர்கள் இஸ்ரேலுடைய வெப்பன் சப்ளைகளை பெற்றுக்கொண்டு பல இடங்களிலும் அவர்கள் மோதுகிறார்கள். மற்றொன்று பாப்புலர் ஃப்ரண்ட் அபு சஹாபாஸ் குழப்பங்கள் இப்படி பல நிலைகளில் குழப்பத்தை ஏற்படுத்தி தங்களுடைய உயிரிழப்பை கட்டுப்படுத்துவதற்கு காசாவில் ஐடிஎஃப் பல திடுக்கிடுத்தனங்களை செய்து வருவதையும் நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. எஃபின்ஸ் அதாவது அவருடைய செய்தி தொடர்பாளர் நாட் எட் கண்ட்ரோல்டு கஸா காம்பேக்ட் ஜோன் இதுவரைக்கும் அது எந்தவித முடிவெடுக்கப்படவில்லை என்பதை அவர் ஒரு ரிப்போர்ட்டாக வழங்கியிருக்கிறார். இதற்கிடையிலே ஐடிஎஃபினுடைய ஒரு கிரிட்டிக்கலான மொமெண்ட் இன் காசா ரெசிடென்ஸ் டு எவாக்குவேட் சதன் படைகளில் சவுத் கஸாவில் மக்களை வெளியேற்றுவதற்கு ஐடிஎஃப் அவசரமாக ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். அதிலே அவர்கள் பயங்கரவாதிகள் இங்கே மறைந்திருக்கிறார்கள் என்ற தாக்குதலுக்கு மறுபடியும் ஐடிஎஃப்னுடைய ஆபரேஷன் டாக்டிஸ் இன்டு தி டெரிட்டரி என்ற செய்தியும் நாம் பார்க்க முடிகிறது. நாங்கள் இந்த டெரிட்டரியில் ஏரியாவில் வாயிலாக காலி செய்ய போகிறோம். அது வழக்கமாக அவர்கள் போரிடுவது வழக்கம். அவர்களுக்கு எதிராக இந்த அல்குஸ் படைகள் அல் கஸாம் பிரிகேட்ஸ் வலிமையான தாக்குதலை நடத்தி வருகின்ற போது மத்திய காசாவிலிருந்து அதாவது அவர்களை வெளியேற்றுவது சென்ட்ரல் காசாவிலிருந்து ரெசிடென்ட்ஸ் கஸாவினுடைய பலஸ்தீன் மக்கள் டு எவாக்குவேட் சவுத் கஸாவுக்கு என்று ஆபரேஷனை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். த டாக்டிஸ் இன் த டெரிட்டரிஸ். இந்த நிலையில் ஐடிஎஃப்
அவர்களுக்குள்ள இஸ்ரேலுடைய இராணுவத்திற்குள் பெரும் பிளவு ஏற்பட்டிருக்கிற செய்தியும் ஆதாரபூர்வமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த செய்தியில் எலைட் யூனிட்டில், அதாவது எலைட் யூனிட்னா அவர்கள் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு குரூப், மிலிட்ரி ஒப்பந்தம் குறித்து அந்த டாக்டிக்ஸ்கள் குறித்து ஏற்பட்டிருக்கக்கூடிய த டிசென்ட் அமங் த லீடர்ஸ் எப்படி அணுக வேண்டும் என்பதில் அவர்கள் பிகாஸ் ஆஃப் தி காம்பட் டாக்டிக்ஸ் அந்த போர் சூழலில், போர் களத்தில், போர் முனைகளில் எப்படி நடக்க வேண்டும் என்று வகுக்கப்பட்ட அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் த மூமெண்ட்ஸ் அது குறித்து they would have a kind of the different perception. அவர்களுக்குள் மாறுபட்ட கருத்தால் அவர்கள் விரக்தி நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாகவும் இதனைத் தொடர்ந்து அந்த எலைட் யூனிட்ஸ் டென்ஷன் உருவானது பல்வேறு யூனிட் ஸ்ட்ராட்டஜிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும் இதனால் அவர்களுக்குள் ஒரு கோஆர்டினேஷன்ஸ் இல்லை என்ற தகவலும் காசாவிலிருந்து ஐடிஎஃப் வீரர்களுக்குள் ஏற்பட்ட இந்த பெரும் மோதல்கள் குறித்தும் நமக்கு செய்தி வந்திருக்கிறது. இரண்டாவது, ஹமாஸுக்கு பல சிக்கல்கள் இருப்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. லேக்கிங் த கமாண்டர்ஸ், பலர் கொல்லப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கான அந்த வழிகாட்டுதல் முறையில் கமாண்டர்ஸ் பற்றாக்குறை. இரண்டாவது, த சேனல் நெட்வொர்க்ஸ்லேயும் சில பிரச்சனை இருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவித்திருக்கிறது. மூன்றாவது, ஈரானுடைய சப்போர்ட்ஸ் அவர்களுக்கு சற்று பலம் இழந்திருக்கிறது. ஏனென்றால் இப்போ இஸ்ரேலுடைய இந்த மிலிட்ரி ப்ரெஷரை சமாளிப்பதற்கு ஈரானுக்கென்று பல ப்ரெஷர்கள் இருக்கிறது. ஈரானுடைய பொருளாதார விவகாரம், ஈரானுடைய அணு ஆயுத சிதைவுகள் விவகாரம், ஈரானுடைய பிராக்சிகளுக்கு ஆயுத மௌனிப்பு, ஹிஸ்புல்லாக்களுக்கு, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருப்பதால் இவர்களுக்கும் பிரச்சனை வருவது இயல்புதானே. ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர்கள் சந்தித்து கொண்டிருப்பதாக ரியூட்டர்ஸ் தனது செய்தியை தெரிவித்திருக்கிறது. ரியூட்டர்ஸ் செய்தி என்று சொன்னால் இது அமெரிக்காவுடைய ஏஜென்சி தான். அதில் நம்பகத்தன்மைகள் குறித்து நாம் கருத்து தெரிவிக்க வேண்டிய தேவையில்லை என்று நான் நினைக்கின்றேன். ரியூட்டர்ஸ் லேக்கிங் கமாண்டர்ஸ், டனல் நெட்வொர்க்ஸ் குறித்த பிரச்சனை, ஈரானுடைய சப்போர்ட் பிரச்சனை, அது மட்டும் இதனை தாண்டி இஸ்ரேல் மிலிட்ரி இந்த ப்ரெஷர் சமாளிப்பதற்கு அவர்களிடத்திலே சில பிரச்சனைகள் இருக்கிறது ஹமாஸுக்குள் என்றும் சொல்கிறது. எலைட் சொசைட்டி, எலைட் குரூப்ஸில் இஸ்ரேலினுடைய ஆர்மியில் கடுமையான மோதல்கள் மட்டுமல்ல, அவர்கள் யாரும் முன் செல்வதற்கு தயாராக இல்லை. அதனை அடுத்து தோஹாவுடைய ஸ்போக்ஸ் பர்சன் மஜீத் அல் அன்சாரி ட்ரைங் டு யூஸ் த மொமெண்டம் டு தி ரீஸ்டார் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற செய்தி உருவாகியிருக்கிறது. இந்த அன்சாரி, தோஹாவுடைய செய்தி தொடர்பாளர் மஜீத் அல் அன்சாரி trying to use the momentum to restart stocks in between Hamas versus யூதர்கள். அந்த மூமெண்ட் செய்தி வந்திருக்கிறது. தற்போதைய போர் பதட்டத்தின் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விவகாரத்தில் மீண்டும் ஹூதிகள் இஸ்ரேல் மீது பாலிஸ்டிக்ஸ் ஏவுகணை தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். ஆனால் வழக்கம்போல் அவற்றை நாங்கள் தடுத்திருக்க முடியாது என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் இஸ்ரேல் வீசிய எத்தனை அல் ஃபத்தா வீசினார்கள், சிஜில் வீசினார்கள், கராசாம் 4 வீசினார்கள், கைவர் ஷேக் வீசினார்கள். அவர்கள் வீசாததே எல்லாம் ஒன்றும் இல்லை. அனைத்தும் வீசிய பிறகும் அவற்றில் 500ல் 50 மட்டும்தான் உள்ளே விழுந்தது என்று சொன்னால் 500ல் 300 விழுந்திருந்தால் இஸ்ரேல் நாஸ்தியாகியிருக்கும். ஆனால் ஏதோ தடுத்திருக்கிறார்கள் முழுமையாக. ஓரளவிற்கு அவர்கள் இந்த 10% இவ்வளவு பெரிய சேதாரம் என்றால் ஒரு 50% இஸ்ரேலுடைய பாலிஸ்டிக்ஸ், ஹைப்பர்சோனிக், சூப்பர்சோனிக் இலக்குகளை தாக்கியிருந்தால் ஒட்டுமொத்தமாக இஸ்ரேல் என்ற ஒரு நாடு இருந்திருப்பதற்கான வாய்ப்புகள் ஒரு சிறிய அளவு கூட இல்லை என்பதைத்தான் நாம் இப்பொழுது சொல்ல முடிகிறது. யமன் தாக்குதலால் மறுபடி பதட்டம் அங்கே உருவாகி இருக்கிறது. இஸ்ரேல் ஈரான் ரெடி, மிகப்பெரிய பதிலடி கொடுப்பதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளையும் ஈரான் எடுத்து வருவதாகவும் இது ஒரு மாபெரும் புதிய யுக்தியான தாக்குதல் என்ற செய்தி இஸ்ரேலே உண்மையிலேயே ஆட்டித்தான் படைத்திருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் ஈரானிலே இனி இழப்பதற்கு எதுவும் இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை. ஒரு காலகட்டத்தில் இந்த இஸ்லாமிய அடிப்படைவாத குழுக்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் என்றால்,
நாங்கள் இந்த உலகத்தில் எதுவும் சாதிக்கப் போவதில்லை. என் நாட்டை, என் மக்களை, என் தலைவர்களை கொலை செய்தால் எங்களுக்கு இன்னும் ஒரு 3 லட்சம் 5 லட்சம் போனாலும் 40 வருஷமாக நாங்கள் பொருளாதாரத்தை இழந்து எல்லாவற்றையும் இழந்து வளர்ச்சி இல்லாமல் இருக்கின்ற போது இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் போனாலும் பரவாயில்லை, யூதர்களை காலி செய்ய விடும் என்று ஒரு ரிட்டாலியேஷன், ஒரு மூமெண்ட்டில் அவங்க வந்திருந்தால், அதற்கான முயற்சி ஏதாவது எடுத்திருந்தால் அது ஒட்டுமொத்த இஸ்ரேல் மக்களுக்கும் இஸ்ரேல் சமூகத்திற்கும் பெரும் அச்சுறுத்தலையும் சிக்கலையும் ஏற்படுத்தும் என்பதைத்தான் சொல்லப்படுகிறது. இதுவரை பார்க்காத ஒரு டிராஸ்டிக்ஸ் அட்டாக் கண்டிப்பாக பயன்படுத்தப்படும் என்றும், இது ஒரு மாபெரும் பயங்கர தாக்குதலாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகின்றது. இதுதான் இன்றைக்கு கஸ்ஸாவினுடைய செய்திகள். கஸ்ஸாவினுடைய செய்திகளின் மூலமாக நான் உங்களுக்கு சொன்னது அல்குஸ் அல்கசாம் படைகள் இஸ்ரேல் ஐடிஎஃபினுடைய எலைட் ஹப் யூனிட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய டிஸ்கிரிபன்சி, அவர்களுக்குள் இருக்கக்கூடிய டிஸ்சென்ட், கருத்து மாறுபாடு, முரண்களை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். ரியூட்டஸினுடைய செய்தியில் ஹமாஸிற்கும் பலவித பின்னடைவுகள் இருப்பதையும் நான் உங்களுக்கு சொன்னேன். புரூனை அதாவது கத்தர் பேச்சுவார்த்தையை ஆரம்பித்திருப்பதையும் நான் உங்களுக்கு சொன்னேன். ஹூதிக்கனுடைய பலிஸ்டிக் தாக்குதல்கள், ஈரான் ஹமாஸுக்கு உதவி செய்ய முடியாத நிலை, மீண்டும் ரிட்டாலியேஷன்ஸ் அகெயின்ஸ்ட் இஸ்ரேல், அது ஒரு கடந்த போர் முனையாக இருக்காது. இது ஏவுகணைகள் மூலம் ஒரு புதிய யுக்தியை, ஒரு மாபெரும் தாக்குதலை நடத்தப் போவதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆக இதுதான் இன்றைக்கு கஸ்ஸாவினுடைய செய்திகள். அடுத்த பல புதிய செய்திகளோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.